சென்னை ஜேர்னலிஸ்ட். நான் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் பேசுறேன். பாருங்க, பெங்களூர்ல இருந்து புரட்சி தலைவர் புகழ் பாடுறதுக்காக இங்க இந்த வண்டியிலேயே நலத்திட்ட உதவியோட இங்க மெட்ராஸ்க்கு புரட்சி தலைவர் பார்க்கறதுக்காக மட்டுமல்ல, ராமர் தோட்டல புரட்சி தலைவரோட தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து, யூனிஃபார்ம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, டீச்சருங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து இவ்வளவும் பண்ண வச்ச என்ன புரட்சி தலைவருக்கு மறுபடியும் 100வது நாள் ஆல்பர்ட் தியேட்டர்ல புகழ் பாடுறதுக்காக இங்க மறுபடியும் இங்க வந்திருக்கிறேன். அங்க எனக்கு இந்த சேனல் அவங்க எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார்பாக, ஏன் சார்பாக இல்ல, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார்பாக பாருங்க, ஆல்பர்ட் தியேட்டர் பாருங்க, இது மாலை மரியாதை எல்லாம் இருக்கும்போது தியேட்டர்ல இருந்து இந்த தியேட்டர் சார்பாகவும் புரட்சி தலைவர் சார்பாகவும் நம்ம மக்கள் திலகம் இதயக்கனி சார்பாகவும் இதை இந்த சேனல் சார்பாக இவருக்கு இந்த பொன்னாடியை புரட்சி தலைவர் சார்பாக அளிக்கிறேன். கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ். எல்லாம் கை தட்டுங்க. இப்ப இந்த சால்வை பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த சால்வைக்கு அறிவுதை நான் இல்லை, இவர் தான். ஏன்னா ஒரு பெங்களூர்ல இருந்து சாதாரண ஆல்பர்ட் தியேட்டருக்கு வரணும் சாதாரண விஷயம் இல்லை. இதோட நிறுத்தல இவர் இந்த பணியை. இவர் பாட்டு ரோட்டு ஓரத்தில் இருக்கிறவங்களாம் உதவி பண்ணி தான் போறாரு. குறிப்பா எம்ஜிஆர் பக்தர் மட்டும் உதவி பண்ணல. இவரு ரோட்ல சாலை ஓரத்துல இருந்து நான் நிறைய கண்கொள்ளா கொரோனா டைம்லாம் பண்ணிருக்கிறாரு. இன்னொன்னு காஷ்மீர், லடாக் காஷ்மீர், இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதே டூ வீலர் தான் பயணிச்சுக்கிறாரு. சாதாரண பிளைட்டு போற இடம் இதெல்லாம் அங்க அப்பாயின்மெண்ட் சாதாரண டெரரிஸ்ட் இடம். அப்படி போயிட்டு அந்த இடத்துல தலைவர் பதித்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வந்துறாரு. இது உண்மையிலேயே நான் எப்படி சொல்றது தெரியல, தலைவர் மறுபிறவியா இவங்கெல்லாம் பக்தர்லாம் மறுபிறவியான்னு தெரியல. இதுதான் இப்ப எல்லாருமே மறுபிறவி தான், தலைவரோட மறுபிறவி தான் எல்லாருமே. அதுதான் பயணிக்க முடியுது, இல்ல இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியுது. எங்களுக்கு கட்சி ரீதியா நாங்க இதெல்லாம் செய்யவே இல்லை. இன்னும் வரைக்கும் கட்சி ரீதியா நாங்க செஞ்சோன்னா இவர் ஒரு இடத்துல இருப்பாரு, இவர் ஒரு இடத்துல ஏழுமலையான ஒரு இடத்துல இருப்பாரு. இது பக்தருக்கோசம் அந்த ரீதியா செய்யறதுனால தான் இவ்வளவு நீடிக்க முடியுது, இவ்வளவு பெரிய விழாவே எடுக்க முடியுது. இது கட்சி ரீதியா போது எடுக்க விட மாட்டாங்க, கண்டிப்பா எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப எலெக்ஷன் டைம், இந்த நேரத்துல ஏன் எடுக்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னு வரும். ஆனா இது பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால தான் இந்த படம் விழாவே இந்த ஆல்பர்ட் தியேட்டர்ல எடுக்க முடியுது. இந்த படம் மட்டும் இல்ல, உலக சுற்று வாலிபன், அடிமை பெண்ணு, ரிச்சாக்காரன், இப்படி டிஜிட்டல் முறையில எல்லா படமே பக்தரோட ரைட்ஸ் தான். இது கட்சிக்காரோட ரைட்ஸே கிடையாது. இது 100% உண்மை. என்னது விட்ட அதுதான் சொல்றேன்ல, விழா டிஜிட்டல்ல இதே கண்ணி எடுக்கிறோம். இப்ப அடுத்தது காவல்காரன் நாங்க ரைட்ஸ் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா ஒரு படமா 136 படம் நடிச்சாலாம் அவர் ஒரு படம் 10 படத்துக்கு சமம். நான் சொல்றேன், அவ்வளவுதான், அதான் உண்மை. இந்த படமே இதே கண்ணி 50 படத்துக்கு சதவீதம் இது, அதுதான் உண்மை. அதனாலதான் இந்த 100வது விழா எடுக்கிறாங்க. இந்த சால்வை இவருக்கே கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. ஏன்னா நாங்களாம் சாதாரண ஆள் தான். இவரை பார்த்து தான் நாங்க கத்துக்கிறோம், இவர் எங்களை பார்த்து கத்துக்கல. இதுதான் உண்மை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் நான் வெளியே பேசுறேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே தெரியும், பக்தர்கள் எனக்கு தெரியாத இடம் இல்லை. நான் காசுக்கு ஆசைப்படும் உண்மையை பேசுறேன். வணக்கம் PS. இவரு ஒண்ணு சொன்னாரு, அது கண்டிப்பா நான் பேசுறேன். இவரு ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு, யாருமே சொல்லாத ஒரு துணிச்சலான ஒண்ணு சொன்னாரு. அது நாங்க வீடியோ எடுத்துட்டோம். இது நான் பக்தர் குரூப்ல போடுறோம். அது என்ன நீங்க பாருங்க. இப்ப இவரு எனக்கு இது அழிச்சிட்டாரு, அடுத்தது கொடுக்குறேன். அவர் நான் கேட்டா கூட கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இப்ப இது சால்வை கொண்டாடுன்றதால வானான்ட்டாரு. எனக்கே போடுறேன், இவர் கஷ்டப்பட்டு வந்துக்கிறாருன்னு. புரட்சி தலைவர் முகம் போட்ட டிஃபன் பாக்ஸ் எப்படியா போட்டாங்க வானான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் தங்கத்தை கூட வாங்கிடலாம், இந்த செல்வத்தை வாங்க முடியாது. இந்த டிஃபன் பாக்ஸ் இவரு பேரப்பிள்ளிக்கு இவருக்கோ இவர் எடுத்துன்னு போனோன்னு இந்த டிஃபன் பாக்ஸ் அன்பளிப்பா கொடுக்குறேன். வானே சொல்ல முடியாது. இது என் பேரப்பிள்ளைலாம் கொடுக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோ. நான் லஞ்ச் சாதாரண டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு போறேன் ஆபீஸ்க்கு, இல்ல கேண்டீன்ல சாப்பிடுறேன். இனிமேல் இதுல தான் ஃபாலோ காட்ட அவர்கிட்ட காட்ட அவர்கிட்ட இனிமேல் நான் ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போனா இந்த டிஃபன்ல தான் ஒரு தயிர் சாதமோ ஒரு சக்கரை பொங்கல் எதுவோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு கட்டி வேலைக்கு போன நாளைக்கு போறேன், வீட்டுல சோறு தான் எடுத்துன்னு போறேன், இதுலதான் எடுத்துன்னு போவேன். அவ்வளவுதான் உண்மை, அதுதான் உண்மை. சரிண்ணா வாண்ணா அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா இதுல நீ தயிர் சாதம் சாப்பிடியோ, கஞ்சி சோறு சாப்பிடியோ, புரட்சி தலைவருடைய முகம் பட்டுதால இதுல சாப்பிட்டாவே நல்ல ஒரு நம்ம மருந்து மாத்திரை கூட தேவையில்லை, புரட்சி தலைவர் புகழ் வரும். சரிங்களா? தலைவர் பத்தி 2 வார்த்தை தலைவர்.
வடபழனிலேருந்து பதிவு பண்ணுங்க. எந்த இடத்துல? ஹலோ, நான் புரட்சித் தலைவர் கூட நான் பழகிக்கிட்டேன். எங்கள் வீட்டு என் பொண்ணுக்கு காது குத்துட்டு வந்து டாக்டர் போய் சேரலன்னு என் வீட்டுக்கே வந்து சேர்ந்தார். அவசியம் போடி வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு என்ன இப்படி சொல்லி ஆனால் அழைப்பு கொடுத்தேன், நீங்கள் வரலண்ணே, மீதெல்லாம் மந்திரிலாம் வந்தாங்கண்ணே, அதனால் நீ கோச்சிக்காத வீட்டுக்கு வானார். அதே போல் அவர் கையால் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அவர் வந்து நீங்கள் சொன்னதே அதான் இன்னைக்கு நல்ல வேலை இருக்கிறேன். அவர் வந்து எது சொன்னால் அந்த இது கற்றுனா இருக்கிற இவர் வந்து பெங்களூர் வந்து அவர் சம்பாதி 40 ரூபா 40,000 ரூபா சம்பாதிரு. ஆனால் 20,000 ரூபா மக்கள் செய்கிறாரு. அந்த மக்கள் தலைவர் சேலை அவர் சேலை. அதேபோல் தலைவரை பற்றி நான் பார்க்குறதா. அதேபோல் எனக்கு தலைவரால் தான் இன்னைக்கு வந்து என் பேர் வந்து நான் கையெழுத்து கேட்ட தலைவர். அவர்கிட்ட சொல்லி உன் பேர் ஏழுமலை கிடையாது, நீ 7 நானும் 7, உன் பேர் 7 ஏழுமலை. அதெல்லாம் நல்ல வேலையாக இருக்கு. 3 பொண்ணுங்களை நல்லபடியாக வச்சுக்கோ, ஜாகிரதை வச்சுக்கோ, நீ நல்லபடியாக இருப்பேன்னு சொல்லி சொன்னார் தலைவர். இன்னைக்கு நல்லா இருக்கு. அவர் தான் இவர் மலேசியால இருந்து இந்தியாவில வந்து சேர்ந்திருக்கிறாரு. புரட்சித் தலைவர் ரசிகர், நல்ல ஒரு அமைப்புல வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு திறமை உள்ளவர், புரட்சித் தலைவர் பக்தர். எங்க எம்ஜி குமார் மலேசியால இருக்கிறாரு, அவருடைய நண்பர். அவருக்காக இந்த புரட்சித் தலைவர் முகம் போட்ட டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறேன். பேசுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம குட்டி வள்ளல் பெங்களூர் லாரன்ஸ் அவர் கொடை வள்ளல் அவருக்கு நன்றி. இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்ல, பெரிய விஷயம். புரட்சி தலைவர் இருக்காரு. ஆகையால இதுல ஒரு பலகாரமா இதை போட்டு சாப்பிடும் போது பெரிய சந்தோஷம் வரும். ரொம்ப நன்றி. புரட்சி தலைவர் என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அம்மாவுக்காக ஒரு பட்டு எம்ஜிஆர் பாடல். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, எதிர்காலம் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. யாருக்குமே கிடைக்காத பாடல், யாராலும் சொல்ல முடியாத வரிகள் புரட்சி தலைவருக்கு தான் கிடைத்திருக்கின்றது. புரட்சி தலைவர் வாழ்க அவர் நாமம்.